இந்த பூமிதான் சாமி, சாமிதான் பூமி என்கின்ற இந்த பூமிக்குரிய புண்ணிய கடவுள் விநாயகப் பெருமான் கற்பக விநாயகராக பிள்ளையார்பட்டியில் செம்மாந்திருக்கிறார். கற்பக களிர் வினை தீர்க்கும் விநாயகர் பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த பிள்ளையார் என்கின்ற வார்த்தை பிள்ளை ஆர் என்று கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் யோசித்து பாருங்கள். வேதத்தின் வித்து, வினை தீர்க்கும் விநாயகன், அந்த கற்பக களிறு உலகம் முழுக்க பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஆலயங்களில் ஒன்று இந்த பிள்ளையார் ஆலயம். இன்னும் சொல்லப்போனால் உலக வரைபடத்தில் தனக்கென்று ஒரு தனி கோயில் மட்டுமல்லாமல் குளக்கரையிலும் அரச மரத்தடி நிழலிலும் ஒவ்வொரு தெரு ஓரங்களிலும் ஒய்யாரமாக இருந்து பார்ப்பவர்களுக்கும் தன்னை நேசிப்பவர்களுக்கும் அருள்பாலிக்கக்கூடிய அற்புத கடவுள் இந்த கற்பக களிறு. இந்த பிள்ளையாரை ஏன் எல்லோருக்கும் பிடிக்கிறது? காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் தெய்வத்தின் குரலில் பதிவு செய்கின்றார். கடலினுடைய பரப்பு, அலை, இன்னும் கிளிஞ்சல்கள் இவையெல்லாம் பார்த்தால் குழந்தைகளுக்கு எவ்வளவு கட்டி தங்கத்தை பார்த்தது போல கொட்டி கொட்டி வைத்த மகிழ்ச்சி கிடைக்குமோ அதுபோல ஆணையை பார்க்க பார்க்க எல்லோரும் குழந்தைகளாகவே மாறிவிடுகின்றார்கள். ஒரு திகட்டாத இன்பம் தரக்கூடிய உன்னத கடவுள் இந்த பிள்ளையார். ஒரு தொந்தி தொப்பை நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்முடைய முன்னோர்கள் வாரியார் சாமி எழுதுகிறாரு, ஒரு வீட்டிற்குள் யாராவது வந்தால் புதுசாக யார் என்ன ஏதுன்னு 1008 துணை கேள்வி போடுவோம். நம்ம வீட்டு திறந்த வீட்டில் ஒரு குழந்தை அப்படியே சின்ன தொப்பையோட கொழுக்கு முழுக்குன்னு இருந்து ஓடி வந்தால் அதை கொஞ்சணும்னு நினைப்போமே தவிர ஆரோட குழந்தை அப்படின்னு கேட்க மாட்டோம். இது நம்ம வீட்டு குழந்தை அப்படின்னு நினைப்போம். காரணம் அந்த இயல்பான குழந்தையினுடைய தோற்றம். அது மாதிரி தான் இந்த கணேசன். ஏன் அவனுக்கு கணேசன்? கண்களுக்கு தலைவன். ஒரு பொதிய பொருளை சொல்கின்றார். புலவர் கீரன் எழுதுகிறார், விநாயகன், வீணாலே நாயகன், தனக்கு நிகர் இல்லாத தலைவன். அடுத்து ஒரு வார்த்தை உண்டு, விக்னராஜன். பொதுவாக வினைகளை தருவான், தன்னை வணங்குகின்றவர்களை, தன்னை நேசிக்கின்றவர்களை, வினைகளையும் தடைத்து எரியக்கூடிய விக்னத்திற்கு ராஜன். சங்கடகர சதுர்த்தின்னு உண்டு. நம்முடைய சங்கடங்களையெல்லாம் ஒரே நாளில் தீர்க்கக்கூடிய அற்புதமான களிர் யார் என்றால் அந்த கற்பக களிர். இப்பேற்பட்ட இந்த பிள்ளையாரை உலகம் முழுக்க இருக்கலாம். ஆனாலும் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் அந்த கற்பக விநாயகர் இருக்காரே, அவருக்கு கூடுதல் சிறப்பு. அதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகமெல்லாம் திருக்கோயில்களை கட்டி 1000 கோயில்களை முன்னின்று குடமுடுக்கு நடத்திய நம்முடைய வணக்கத்திற்குரிய பிச்சை குருக்கள் அவர்களுடைய வேத பாடசாலையும், அங்கிருந்து தோன்றிய எத்தனையோ தமிழ் பிள்ளைகள் உலகம் முழுக்க போய் வேதத்தை விதைக்கக்கூடிய மண்ணாக மாறியிருக்கக்கூடிய சிறப்பு அந்த பிள்ளையார்பட்டி வேத பாடசாலைக்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் ஆய்வின் அடிப்படையில் குடவரை கோயிலாக இருப்பது ஒரு சில கோயில்கள் மட்டுமே. அப்படி குடவரை கோவில்களில் முதன்மைக்குரியதாக இருப்பது இந்த பிள்ளையார்பட்டி. அது பல்லவர் காலம் என்று காலத்தை நமக்கு கணக்கிட்டு சொல்கின்றார்கள். ஆனாலும் சொல்கின்றேன் அன்பர்களே, அது பாண்டியர் காலம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நம்முடைய பகுதியில், அதாவது சென்னை போன்ற பகுதியில் பல்லவருடைய சிறப்பு எப்படியோ அதற்கு முன்பே பாண்டியர் காலத்திலேயே தோற்றப்பட்ட இந்த குடவரை கோவிலில் ஏன் கற்பக களிறு என்று பெயர் வந்தது? கற்பக விருட்சம்னு ஒன்று உண்டு. அமுதசுரபி, காமதேனு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த கற்பக விருட்சம் எதை கேட்டாலும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை இயல்பிலேயே கற்பக விருட்சத்திற்கு உண்டு. அதுபோல இந்த கற்பக களிராகிய விநாயகப் பெருமானை எந்த திசையிலிருந்து துதித்தாலும் அவனுடைய பாதத்தை பற்றினாலும் நமக்கு நன்மை கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், அவருக்கு ஒரு தந்தம் உடைந்திருக்கும். பலமுறை நான் சொல்லியிருக்கேன். வியாசர் மகாபாரதம் படைப்பதற்கு நாரதரிடம் கேட்டபோது தன் தந்தத்தை உடைத்து பாரதத்தை படைத்தவர். எளிமையான கடவுள். அருகம்புல் மாலை போடலாம், மண், மஞ்சள், இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் அவர் செய்து வைக்கலாம். ஒன்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். அவருடைய
விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிலேயோ விநாயகருடைய வழிபாட்டிலேயோ தொந்தியில் ₹1 காசு வைப்போம். அதுலேயும் என்னென்னா அம்பாளுடைய ஸ்ரீசக்கர காசை வச்சுட்டா பெரியவர் எழுதுகிறார், நம்முடைய வீட்டின் வினைகளெல்லாமே தீர்ந்து போகக்கூடிய இந்த மண்ணுக்குரிய மகத்தான கடவுள் இந்த பூமிதான் சாமி, சாமிதான் பூமி என்கின்ற இந்த பூமிக்குரிய புண்ணிய கடவுள் விநாயகப் பெருமான் கற்பக விநாயகராக பிள்ளையார்பட்டியில் செம்மாந்திருக்கிறான். இனி வருங்காலத்தில் ஐயப்ப பக்தர்களுடைய அந்த சீசன் தொடங்கிடும். எல்லோரும் தங்களுடைய பயணத்தை தமிழகத்தில் பிள்ளையார்பட்டியிலிருந்து சென்று ஐயனை தரிசித்து வருவதை காலம் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற கல்வெட்டு செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது மதுரை, திருப்பத்தூர், புதுக்கோட்டை, காரைக்குடியினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டிக்கு சென்று கற்பகக்களிரின் அருள் பெற ஜெயா டிவி ஆனந்தமாக வாழ்த்துகிறது. மீண்டும் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம், சிந்திப்போம். வணக்கம்.